Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BGTRP Zoology Unit 1ல ஃபைலம் ஆஸ்கல்மிந்தஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஆஸ்கல்மிந்தஸ் அப்படிங்கிறது நெமட்டோடா அப்படின்னு சொல்லுவோம். பாடி இஸ் ஆஸ்கல்மிந்தஸ், நெமட்டோடா இஸ் சிலிண்ட்ரிக்கல் ரதர் தென் ஃப்ளாட்டன்ட். இதோட பாடி பார்த்தோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இது வந்து ஒரு பைலேட்ரலி symmetrical பாடியாக இருக்கும். The exhibit organ system level of body organization there are tissue but no real organs. இதுலேயும் வந்து ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்காது. இதில் வந்து டிஷ்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ரியல் ஆர்கன் ஃபார்ம் ஆகிருக்காது ஆஸ்கல்மிந்தஸில். தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், மூவடுக்கு உயிரி வந்து இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா இது வந்து மூவடுக்கு உயிரியாக இருக்குது. ஷார்ட் ஆஃப் த பாடி கேவிட்டி ஆர் சீடோசீலம் இஸ் ப்ரெசன்ஸ். இதோட பாடியில் இருக்கக்கூடிய சீலம் வந்து சூடோசீலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொய்யான உடற்குழியை உடையவை. தெர் ஆர் ஃப்ரீ லிவிங் அக்வாட்டிக் டெரஸ்ட்ரியல் ஆர் பேராசைட்டிக் இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா தனியாகவும் வாழக்கூடியதாக இருக்கும். வாட்டரில் லேண்ட்லேயும் இருக்கும். பேராசைட்டிக்காக இருந்தால் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் வந்து இது லிவ் பண்ணக்கூடியதாக இருக்குது. தென் வந்து தே ஆர் வெரி ஃபேமிலியர் ஆஸ் parasitic worms causing disease such as the worms causing elephantiasis. elephantiasis disease காஸ் பண்ணக்கூடிய worms வந்து filarial worms சொல்கிறோம். ஆர் த worms in the intestines ஆர் intestine roundworm or pinworm. intestineல இருக்கக்கூடிய worms வந்து roundworm or pinworm. so the body is circular in cross section, hence the name roundworm. இதோட பாடி வந்து பார்த்தோம்னா கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா சர்க்குலராக இருக்கும். அதனால் இது வந்து ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அலிமெண்ட்ரி கனால் இஸ் கம்ப்ளீட். இதோட அலிமெண்ட்ரி கனால்ஸ் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கும். அண்ட் எக்ஸ்கிரேட்டரி டியூப்ஸ் ரிமூவ்ஸ் பாடி வேஸ்ட் ஃப்ரம் த பாடி கேவிட்டி த்ரூ தி எக்ஸ்கிரேட்டரி போர்ஸ். இதோட பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிரேட்டரி டியூப் வழியாக வந்து பாடி வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணப்படுது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அப்படின்னா டைசியஸ். செக்ஸ் வந்து செப்பரேட்டடாக இருந்தால் அதை நம்ம வந்து டைசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மேல் அண்டு ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட்டு. ஆஃபன்ஸ் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ். ஃபீமேல்ஸ் வந்து மேலை விட ரொம்ப லாங்காக பெருசாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் and development may be direct. The young ones resembles the adult or indirect. அதாவது ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இன்டர்னலாக நடக்குது. டெவலப்மெண்ட் வந்து டைரக்டாக இருக்கும். அதாவது யங் ஒன்ஸை போலவே அந்த அடல்ட்டும் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். இதில் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃபீமேல் ஆஸ்கல்மிந்தஸ், இது மேல் வார்ம்ஸு. இதுக்கு பேர் வந்து நம்ம ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்கல்மிந்தஸோட மேல் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஃபீமேல் வந்து கொஞ்சம் லாங்காகவும் லாங்காக இருக்கும். மேலோட கீழே எண்டு பகுதியில் வந்து கொஞ்சம் கேர்வ்டாக இருக்கும், வளைஞ்சு காணப்படும். இப்போ அஸ்காரிஸ் லிம்ப்ரிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவோம். என்ட்ரோபியஸ் வெர்மிக்ளோரிஸ் அப்படிங்கிறது பின்வார்ம் சொல்கிறோம். அண்டு அன்சிஸ்டோமா டியோடினமா அப்படிங்கிறது ஹூக் வார்ம்ஸு. டியோடினலே அப்படிங்கிறது ஹூக் வார்ம்ஸு. உச்சனேரியா பேன்கரப்டி அப்படிங்கிறது ஃபிளேரியல் வார்ம்ஸ். இது வந்து இந்த ஆஸ்கல்மிந்தஸில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் த வார்ம்ஸ் இருக்குது. இந்த 4 டைப் ஆஃப் வார்ம்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபிளேரியல் வார்ம் அப்படிங்கிறது வந்து எலிபென்டையாசிஸை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்யூ.